தமிழ்நாட்டையே உலுக்கிய கிட்னி திருட்டு விவகாரத்தில் நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக சுகாதாரத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட விசாரணை குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. அதன்படி திருச்சி சித்தார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரியில் முறைகேடு நடந்திருப்பதும் அம்பலமாக இருக்கிறது. மேலும் அந்த இரண்டு மருத்துவமனைகளிலும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான உரிமத்தை ரத்து செய்ய விசாரணை குழு பரிந்துரை செய்திருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வறுமையால் வாடும் விசைத்தறி தொழிலாளர்களை ஏமாற்றி கிட்னி எடுத்து விற்பனை செய்யப்பட்டதாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் பிரத்யேக செய்தி வெளியானது. அதன் எதிரொலியாக சுகாதாரத்துறை சார்பில் IAS அதிகாரி வினித் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் விசாரணை குழு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் முறைகேடாக அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்ட 2 தனியார் மருத்துவமனைகள் மீது முழுமையான விசாரணை செய்திட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இத்தகைய முறைகேடுகளில் ஈடுபட்ட ஆனந்தன் மற்றும் ஸ்டான்லி மோகன் என்ற 2 தரகர்கள் மீது FIR பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு இதுபோன்ற முறைகேடுகளை தவிர்க்க அரசுக்கு பல்வேறு பரிந்துரைகளையும் இந்த குழு அளித்திருக்கிறது.